வீடியோவில் போட்டிருந்தேன் நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ்க்கு டுவர்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோன்னு. ஆமாம், கைநகரி இல்லை வையப்பாறை ஃபால்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். வானம் சரியான இருட்டாயிட்டிருக்கு. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, எங்கள் டிரைவர் சொன்னார், அந்த அண்ணா சொன்னார் என்னென்னா, மழை அதிகமாக வந்துச்சுன்னா ஃபால்ஸ் க்ளோஸ். நல்ல வேளை நாங்கள் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே மழை வரல. ஸோ நாங்கள் அப்படியே ஃபால்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு இறங்கி, இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபான்னு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு ஏன்னா குளிர் நடுங்கிக்கிட்டே இருந்தோம் நாங்கள். ஸோ டீ வாங்கி குடிச்சிட்டு, சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினா ஸ்நாக்ஸ் பயங்கர ரேட் இருந்துச்சு. ஸோ டீ மட்டும் ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டு அப்படியே இறங்கலாம்ப்பா, ஃபால்ஸ்க்கு போகலாம். இது ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் நாங்கள் போகிறது. ஆக்சுவலி அங்கே சின்னக்கடல் ஃபால்ஸ் வந்து நம்ம டச்சே பண்ண முடியாது, கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நம்ம தண்ணியில் நடக்கலாம்னாங்க. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு கேட்டு. ஆனால் இதில் இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி மிலிட்ரியோ இந்த லோக்கல் போலீஸும் அவங்க வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு தான். ஏன்னா இது வந்து ஓப்பன் ஃபால்ஸ்னால சேஃப்டி மெஷருக்கு வந்து உள்ளே வந்து எப்பயுமே வந்து ஒரு போலீஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே போனால் நல்லா இந்த சைடு வந்து டீ எஸ்டேட்டு, இந்த சைடு ஃபால்ஸ் வருது. இது ஒரு இயற்கையான ஃபால்ஸ், மேன்மேட் கிடையாது, இயற்கையாக வர ஃபால்ஸு. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போகும்போது அந்த போர்டில் வந்து என்னென்ன அனிமல்ஸ் வந்து சுற்றி எப்பயுமே இருக்கும்ல, ஒரு காட்டுக்குள்ளேன்னு போனால் அங்கே என்னென்ன அனிமல்ஸ் வந்து மெயினாக இருக்குன்றதை போட்டிருக்காங்க. இந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே இறங்குறோம். ஆஹா, தூற்றல் போட ஆரம்பிக்குது. சரி வேகமாக இறங்கிடலாம். ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் போக டிக்கெட் வேறு எடுத்தாச்சு, நீங்கள் அங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குதுன்னு சொன்னார். அதனால் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே மெதுவாலாம் ஸ்டார்ட் ஆகலை, வேகமாக அங்கே டூரிஸ்ட்லாம் நின்றுட்டுருக்காங்க. சரி கொஞ்சம் சீக்கிரமாக போனோன்னா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தோன்னா மழை அதிகமாகிடுச்சு. சரி அங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி டாய்லெட்டோடு இருக்குன்னாங்க. டாய்லெட் அண்டு ஸ்டாண்ட் நிற்க முடியாது, ஆக்சுவலி உட்கார முடியாது, நிற்கலாம். ஸோ அந்த ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடில் ஃபாகு, அந்த சைடில் பார்த்தா ஃபாகு. ஸோ நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு அண்ணா சொன்னார், அங்கே இருக்க அந்த போலீஸ் சொன்னார், இங்கே தான் போன வாரம் ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து இந்த பாத்ரூமுக்கு மேலே வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். ஒரு லேடி உள்ளே போயிட்டு பயந்து கத்திட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பாம்பு இருக்கும், ஸோ பார்த்துடுங்க. அப்புறம் மழை கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, பசங்க மட்டும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கொஞ்சம் குளிக்க முடியாது, ஆனால் அந்த இடத்துல ஒரு குட்டை மாதிரி இருந்துச்சுன்னு போகலான்னு போனாங்க. பட் ஆனால் அந்த மழை வந்துகிட்டே இருக்கிறனால வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு திடீர்னு. ஸோ அந்த மிலிட்ரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, குளிக்க முடியாது, ஏன்னா திடீர்னு வெள்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மழை ஃபோர்ஸாக போயிடும், டக்குன்னு வெள்ளம் வரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சொன்ன மாதிரியே வந்து இப்போ இந்த பாறையில் வந்து இவ்வளோ தானே தண்ணி போய்கிட்டு இருக்கு, இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படி ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ வந்துட்டாங்க பாருங்களா, ஏன்னா வந்து வெள்ளம் வரப்போகுதுன்றது வந்து அவங்களுக்கு மேலேருந்து இண்டிகேஷன் வருது. இப்போ வந்து இவ்வளோ தூரம் இருக்க பாறையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், வெள்ளம் வரும்போது அப்படியே ஃபுல்லாக மூடிடும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் 2 பேர் நின்றுட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார், 2வது ஒருத்தர் வந்து வெள்ளம் அதிகமாக ஆனோன்னே அவங்களுக்கு மேலேருந்து இண்டிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அடுத்தடுத்துல ஒரு மலைக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் வருது. அந்த ஃபால்ஸில் வந்து நீரோட்டம் அதிகமாகும் போது அவங்களுக்கு இண்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது. அவரும் வந்துட்டார், எங்கள் கூட வந்து நின்றுட்டார். ஸோ மழை வந்து நிற்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே நில்லுங்க, நின்னதுக்கப்புறம் பார்த்துட்டு போங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. நாங்கள் சப்போஸ் சம்டைம்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாலாம் மழை பெய்யுமா அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு 1 ஹவர் நிற்போம், மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் நிற்போம். ஏன்னா இப்போ இங்கேருந்து போகிறது முடியாதுன்னு பார்த்தோம். மழை நின்றுடுச்சு. கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் மழை பெஞ்சிச்சு, அப்புறம் நின்றுடுச்சு. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அங்கே சரி நம்ம கீழே இறங்கலாம், திருப்பி அடுத்த மழை வர்றதுக்குள்ளே கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு பெரியவங்க வயசானவங்கலாம் கூப்பிடல, நாங்கள் மட்டும் இறங்கி சும்மா போயிட்டு வந்தோம். பசங்களை கூட்டிகிட்டு சும்மா போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி வந்து. ஆனால் என்ன ரொம்ப ஃபாகுனால எங்களால் வந்து கிளியராக அந்த வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் அங்கே முடித்தோடனே அங்கேயும் மழை திருப்பியும் ஸ்டார்ட் ஆனாலும் இதுக்கு மேலே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னென்னா நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். என்னென்னா யானை வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிக்குமா. ஸோ ஆனையடிக்கல்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். போகும்போது மழையோட அந்த ஃபாகு பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி குளிர், ஏன்னா ஸ்வெட்டரும் எடுக்காமல் குளிர். ஆனால் வந்து இயற்கையும் ரசிக்க முடியல எங்களுக்கு, ஏன்னா குளிர் ஆட்டுது. அப்படியே நடுங்கிக்கிட்டே ஆனால் பார்த்துட்டே தான் போனோம். முடிஞ்ச வரைக்கும் என்ன நினச்சோன்னா, கொடுத்த காசுக்கு ஒரு ஒரு 6-7 இடமாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கேட்டார், உங்களுக்கு எப்போ போதுமோ அப்போ வைண்ட் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் எப்போ ஓகேவோ நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் எடுத்திருந்த வந்து ஒரு ஆஃப் டே எடுத்திருந்தோம். நாங்கள் ஆனால் கிளம்புனதே 9 o'clockனால எங்களுக்கு 3 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ போகலான்னு போனால் போகிற வழி ஃபுல்லாக மழை. நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டில் போய் தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.